வாழ்வியல் அப்படிங்கிற கூரை நாம் என்னவாக பார்க்குறோம் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கோம் இல்லையா? என் கணவர் என் கூட நல்ல நாள் பெரிய நாளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அம்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை இல்லையா? அவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டோட இருக்கணும், கல்யாண நாளுக்கு மறக்காமல் வாழ்த்து சொல்லணும், பிறந்த நாளுக்கு புடவை வாங்கி தரணும், அம்மா வீட்டுக்கு போகிறதில்ல ஒன்றும் அப்படிலாம் சொல்லவே கூடாது, பிள்ளைகளெல்லாம் கூடவே இருந்து பார்த்துக்கணும், 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும், ஆனால் மாதம் ஆனால் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். எப்படி நடக்குமா? அப்போ வாழ்க்கை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கட்டமைப்பும் ஒவ்வொரு மாதிரியான புரிதலும் இருக்கிறது. முதல்ல வாழ்க்கை வியாபாரம் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்களாம் இருக்கீங்க இல்லையா? வியாபாரம் என்கிற ஒரு துறையில் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்போடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வரேன். வாழ்க்கையில் வியாபாரம் என்பது என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் வியாபாரத்தை நம்ம வாழ்வின் ஒரு பகுதியாக பார்க்குறோம். வாழ்க்கையே வியாபாரம் தான். இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பதே வியாபாரம் தான். மனுஷன் ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தோடு தன் வாழ்க்கையை தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கான். பெத்த பிள்ளைங்க மாதிரி யாருமே கிடையாது. தாயும் தந்தையும் பெற்ற பிள்ளைகிட்டமிருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படிலாம் சொன்னாலும் கூட சிம்பிளாக ஃபைனலாக ஒரு லைன் சொல்லுவாங்க, கொல்லி போடுறதுக்கு ஒரு புள்ள வேணும். குறைஞ்சபட்சம் கொல்லி போடுறதுக்காவது புள்ள வேணும். யோசிச்சு பாருங்கள், இதுக்கெல்லாம் புள்ள பெற்றா இப்படி கொண்டே கொடுத்தா டம்ளரில் எடுத்து கொடுத்துட போகிறான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனிதன் இன்னொரு மனிதன் எதோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். நான் ஒன்றை கொடுக்குறேன், நீ எனக்கு ஒன்றை கொடு. ரைட்டா? நான் எல்லா கல்யாண நாளும் ஞாபகம் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னைக்காவது என் பிறந்த நாளும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பெண்கள்லாம் கேட்பாங்க. ஆனால் சில விஷயம் உங்களுக்கு புரியாது. ஆண்களுக்கு தேதியெல்லாம் ஞாபகமே இருக்காது. அவன் பர்த்டே அவனுக்கு தெரியாது, ஆணுக்கு தேதி தெரியாது, பெண்ணுக்கு வழி தெரியாது. பெண்ணுக்கு வழி மறந்துடும். நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் பாருங்களேன், உங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு நேராக அவங்க அக்கா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவீங்க. பிள்ளையார் கோயில் இருக்கா? இருக்குது. இதுலேருந்து லெஃப்ட்டு திரும்பிட்டியா, இந்த பொட்டி கடை இருக்கா, இதை ஞாபகம் வச்சுக்க. இங்கேருந்து ரைட்டு திரும்பிட்டியா, இங்கே ஒரு கோயில் இருக்கா? ஆமாம் இருக்குது, இது சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலேருந்து எழுத்து விழுந்தவாறு உங்கள் அக்கா வீடு அப்படின்னு கூட்டி கொண்டு காட்டிட்டு வருவார். மறுநாள் காலையில் இவங்க கிளம்பி போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, எங்க சின்ன பிரச்சனை, வழி தெரியல, எங்கேம்மா நிற்கிறவர், வீட்டுக்கிட்ட போயிடுச்சு பொழுது தெரியலன்னு கேட்டால், இந்த பிள்ளையார் கோயிலேருந்து லெஃப்டாக ரைட்டாங்க. பிள்ளையார் கோயிலே. ஆணுக்கு தேதி மறக்கும், பெண்ணுக்கு வழி மறக்கும். இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். வாழ்க்கையை நாம் ஒரு திட்டமிட்ட கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளே எல்லாரும் வரணும்னு நினைக்கிறப்ப பிரச்சனை வருது. வாழ்க்கை குறித்து நாம் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கோம், இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் 9 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு சந்தியாவந்தம் சொல்லி 8 மணிக்கு இட்லி சாப்பிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போய் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு கைலி மாற்றி 7 மணிக்கு டிவி பார்த்து 8 மணிக்கு மறுபடியும் இட்லி தின்னு 9 மணிக்கு தூங்குனா அதுக்கு பேர் வாழ்க்கைனா அது உங்கள் வாழ்க்கை இல்லையா? காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 2 மணிக்கு வரைக்கும் வேலை பார்க்குறவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது கிடையவே கிடையாதுங்கிறத எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்களோ அப்போ தான் வாழ்க்கை புரியும். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரியானது அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு மாதிரியானது. அப்போ ஒவ்வொருத்தருக்குமான மூளைங்கிறது வெவ்வேறு மாதிரியானது. அப்போ வியாபாரம் என்று நீங்கள் வருகிற போது முதலில் பார்க்க வேண்டிய விஷயம், எல்லாரும் இந்த உலகத்தில் யூனிக், எல்லாரும் காமன் கிடையாது. அப்போ எல்லார்கிட்டையும் ஒரே விஷயத்தை பேசி வியாபாரம் செய்யவே முடியாது. பெரும்பாலும் நம்ம வியாபாரம் என்று வருகிற போது ஒரு பொருளை விற்கிற போது அது என்ன பொருளாக வேணாலும் இருக்கலாம். நிலமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம், அந்த மைக்கை விற்கிறதா இருக்கலாம், கேமரா விற்கிறதா இருக்கலாம், வாட் ஆஃப் த ப்ராடக்ட் இட் மேபி. எந்த பொருளை விற்கும்போது நம்ம எப்போதுமே என்ன பார்ப்போம் தெரியுமா? அந்த கிளைண்ட்டோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன சொன்னால் வாங்குவான், அவனோட வீக்னஸ் ஆஃப் ஏரியா எது அப்படிங்கிறத பார்ப்போம். நோ, எப்போதுமே ஒரு வியாபாரத்தில் உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டோட வீக்னஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. மாறாக அந்த விற்பனை செய்யக்கூடிய உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். யூ ஹாவ் டு பிளே ஃப்ரம் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் ஃப்ரம் த வீக்னஸ் ஆஃப் த கிளைண்ட். இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா வியாபாரம் தொடர்ச்சியாக வெற்றியாடும். இது மட்டும் புரிஞ்சிச்சுனாவே போதும். வியாபாரம் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னல, வியாபாரமும் வாழ்க்கையும் ஒன்று. இதே ஃபார்முலாவை தான் நம்ம வீட்டிலையும் பண்ணுவோம். மனைவியினுடைய வீக்னஸ் என்னவோ அங்கே கரெக்டாக பிடிச்சி லாக் பண்ணுவோம். கணவனுடைய வீக்னஸ் என்னவோ அங்கே கரெக்டாக பிடிச்சி லாக் பண்ணுவோம். வெளியில் போகிறேன் அப்படிம்பார் அவர், என் தங்கச்சி வாரா, டக்குன்னு லாக் பண்ணுறது வீக்னஸ். குழந்தையாக வரும்போது வெளியில் செல்லக்கூடிய கணவன்லாம் ஒரு கணவனா என்ன? ஸோ நம்ம குடும்பம் நடத்துங்கிற போதும் நம்முடைய பிள்ளைகளுடைய வீக்னஸ், சாக்லேட் பிடிக்கிற பிள்ளைக்கு சாக்லேட்டுங்கிற வீக்னஸ்னோ, அன்பென்ற உங்கள் ஸ்ட்ரென்த்லேருந்து குழந்தைய வளர்க்க பாருங்கள். அன்புன்ற உங்கள் ஸ்ட்ரென்த்லேருந்து கணவரை வழிநடத்த பாருங்கள். அன்புங்கிற உங்கள் ஸ்ட்ரென்த்லேருந்து குடும்பத்தை வழிநடத்த பாருங்கள். மாறாக எதிராளியினுடைய பலகீனத்தை வைத்து ஒரு முறை விளையாடலாம், இருமுறை விளையாடலாம், வாழ்க்கை முழுக்க விளையாட முடியாது. வியாபாரமும் வாழ்க்கையும் ஒன்று. ரெண்டுலையுமே எதிராளியினுடைய பலகீனத்தை குறிவைக்கக்கூடாது, உங்களுடைய பலத்தை குறிவைக்கணும். பாயிண்ட் நம்பர்